ஸோ ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு கொண்டு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? 20 and ஐ பிகம் த வில்லன் சாப்டர் 21 and 22. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு ஓப்பனிங்கில் ஒரு லேப் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல 2 சயின்டிஸ்ட் ஒரு இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஏதோ ஒன்று வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, எப்போல்லாம் நான் இதை பார்க்குறேனோ அப்போல்லாம் எனக்கு இது ரொம்ப ஆர்வத்தை கொடுக்குது அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்க அந்த ஒயிட் ஹேர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், ஒரு வழியா இந்த பெகோமத்தோ ப்ராஜெக்ட் வந்து முடிய போகுது, அவ்வளோதான், இதை கண்டிப்பாக நம்ம போய் அந்த டாக்டர் கிம் சியான் ஹூக்கு நாளைக்கு இதை ப்ரெசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சைட் பார்த்தா அது வந்து இன்னும் கொஞ்சம் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இது மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த சவுத் கொரியாவே என் காலுக்கடல, சீச்சிச்சு இந்த உலகமே என் கை கடையில் அப்படின்னு வந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எந்த கவர்மெண்ட்டு ஏன் எந்த ஹீரோஸ்னாலையும் என்னை வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த சாம்பர் முன்னாடி இருக்கவங்கள சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம ஹீரோஸோட வீட்டை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தவங்க வந்து காய்கறியை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அதான் நம்ம இந்த சைடு நம்ம லீ வந்து கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ லீ என்ன சொல்கிறாங்க, நீ வேணால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுவேன்ப்பா, இதை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை வேணாம், நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னா நம்ம லீக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லும்போது வந்து இருக்கட்டும் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா, நல்ல வேலைப்பா, நீ இருந்தனால தான் நம்ம சீக்கிரம் முடிக்க முடிஞ்சுன்னு அப்படின்னு லீ சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவ்வளோ அழகான ஒரு விக்டிம் வந்து எப்படி ஈகோயிஸ்ட் வந்து டெரரிஸ்ட் மூலமாக பிடிச்சாங்க. அப்போ தான் வந்து அந்த இன்சிடென்ட் காமிச்சிருப்பாங்களே, நம்ம ஈகோயிஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து காம்போசிஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான்ல அந்த இது. ஆனால் இவங்களை பார்த்தா நல்லா ஹாப்பியாக வாழ்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் ரூமர்ஸில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, இவங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு இருந்துச்சு அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஏதோ கேட்குறாங்க, என்னென்ன அண்ணா என்னை எழுப்பு, நான் என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது, நீயா தான்ப்பா எந்திரிக்கணும், விஷயம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எந்திரி, நீ ஹர்ட் பண்ணிக்க போகிற, எந்திரி அப்படின்னு நாங்கள் கச்சன்னு போயிட்டுருக்கு. இதை நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், எனக்கு வந்து இப்போ ஈகோஸ்டோட ஐடென்டிட்டியே தெரியும், அவங்க பேர் வந்து கிம் டியான் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட் பார்த்தா நம்ம எந்திரிக்க முடியாமல் படுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குல்ல, நம்ம வீட்டில் தான் அவ்வளோ இடம் இருக்குல்ல, அங்கே போய் படுத்து தூங்கினேனாவா, நீ ஏன் அப்போ தான் அந்த டார்க்கு பேஸ்மெண்ட்லேயே போய் தூங்கிட்டு இருக்க. அதான் நம்ம வந்து இன்னும் அதே பழைய இடத்துல தூங்கிட்டு இருக்கா. அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தானே சொன்னீங்க அதுதான் ஈகோயிஸ்ட் பேஸ்டுன்னு, அதாவது குத்தி காமிக்கிறான்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து அது அவள் இடம் தானே, அவள் வீடு தானே, ஈகோயிஸ்ட் பேஸ்டுன்னு சொன்னனால நம்ம ஹீரோ சரி அதெல்லாம் விடு, நம்ம போய் சாப்பிடுவோம் அவளை நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஒருவேளை ஒரு நாள் அவங்க ஏதாச்சும் ரொம்ப இன்ஜுரியோட வந்தா அப்படி சொல்லிட்டு இருக்கோமா, இங்கிட்ட ஹீரோ சூப்பராக இருக்குது சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட், அது கல் மீட்டா, எச்சி ஊறுது, இன்னைக்கு ஒரு பிடிச்சலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னோட ஹீலிங் எபிலிட்டி மூலமாக அவங்கள நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு வந்து நம்ம வந்து சபதம் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் காப்பாற்றணும்னு ஒரு இதில் இருக்கா. ஏன்னா வந்து அவங்க லைஃப்பை காப்பாற்றினால, முக்கியமாக இவளோட தம்பியோட லைஃப்பை காப்பாற்றினால. அப்போ நம்ம ஹீரோ அதாவது கிம் என்ன பண்ணுறான்னா, அங்கே படுத்துட்டு கேலண்டர் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் வந்துருச்சு, அந்த பிளாக் டிசாஸ்டர், அந்த நியூ குரூப் பாஸ்டர் அதை க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதான் முன்னாடி ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்த்தோம்ல, அந்த பெகாமத்தை க்ரியேட் பண்ணுறாங்க, அதை தான் நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் படுத்து கேலண்டரே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏதோ ஐடியாவே இல்லாமல் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ கதவு சவுண்டுக்கு டொம்முன்னு, அப்புறம் இங்கே தான் அவங்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கேன், மேங்கோ ஸ்டிக் அப்படின்னு ஒரு வயசு பார்த்தா தான் நம்ம ஏய் நீ என்ன இங்கே சும்மா படுத்துக்கிட்டு இருக்க, வா நம்ம போய் அடுத்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ண வேணாமா, வா நான் ஏற்கனவே போராக இருக்கேன், வா அப்படின்னு வந்து நம்ம வந்து கத்திக்கிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோ அப்படின்னு இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி நம்ம போய் அந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொன்னோன்னே, என்ன உண்மையாவா, என்ன ஒத்துக்கிட்டான் உடனே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சு உக்காந்துட்டு, சரி போய் நம்ம ஈகோ ஸ்குவாடை, அதாவது நானே சொல்கிறேன், ஈகோ ஸ்குவாட் அசம்பிள் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோ வந்து போர்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். கூட வந்து லீ 3 பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ என்ன சொல்ல வரான்னு. அப்போ வந்து ஒரு டவுட்டு, நான் ஒன்று கேட்கவான்னு கேட்கும்போது, சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம எதுக்காக இந்த டெரரிஸ்ட் அட்டாக் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து கேட்குறா. அதுக்கு எல்லோரும் வந்து என்ன 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 அப்படின்னு
இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹாக்கு என்ன விஷயம்னே தெரியாதுல்ல, அதனால பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நீ இவ்வளோ க்யூரியஸ் இருந்தால் நம்ம டெரரிஸ்டோட ரீசன் நான் சொல்கிறேன். அதாவது பார்த்தேன் இந்த உலகம் எப்படி வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதோட பதிலை நம்ம தேடும் போது ஏய் நிப்பாட்றா அப்படின்னு ஒரு வாய்ஸ். என்னன்னு பார்த்தா அதான் சியோ. மிஸ்டர் நீங்கள் டேரெக்டாக பாயிண்ட் வந்தால் போதும், இப்படி வளன்னு பேச வேணாம் அப்போ நம்ம சியோ சொல்லும் போது, என்னப்பா நான் இப்போ இனிமேல் உன் பிரதர் கிடையாதா, இனி என்ன நீ மிஸ்டர்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. மிஸ்டர்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோ. என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மலாம் வில்லன்ஸ், அதனால நம்ம இதை பண்ண போகிறோம். ஓ அப்படியா அப்படின்னு ஹாவை வந்து ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் வந்து பண்ணானோ நம்ம அதுலேருந்து எந்த சிவிலியன்ஸும் வந்து ஒரு டேமேஜும் கொடுக்க மாட்டோம், அவங்களுக்கு எந்த துன்புறுத்துறமே நாங்கள் செய்யவே மாட்டோம் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்களோட ஈகோஸ்ட் கான்செப்ட் என்னென்னா நாங்கள் ஒரு டைலாமாவை க்ரியேட் பண்ணி அது பர்ஃபெக்டாக அலைன் பண்ண போகிறோம், இதான் எங்களோட கான்செப்ட்டு. ஆமாம் ஆமாம் அப்படியே அந்த ஸ்டார் டஸ்ட்டு வருவா, அந்த ஸ்டார் டஸ்ட்டுக்காக வந்து எல்லாத்தையும் பெனிஃபிட்டாக நீ பண்ணுவ அதானே அப்படின்னு வந்து இந்த சைடு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்காளா. அமெரிக்கு தேங்க்யூ சி. ஆனால் வந்து நீ இப்படி என்ன இப்படி பேசுகிற, உன் டங்க்கு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி தானே அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். சரி ஏதோ ஒன்று இந்த சைடு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு போர்டில் வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த கான்செப்ட் டெரரிஸ்டில் இதோட கான்செப்ட் என்னென்னா இந்த சிஎல் பிரிட்ஜை வந்து நம்ம கொலாப்ஸ் பண்ண போகிறோம். அப்படியா எதுக்கு அப்படின்னு நம்ம லீ கேட்கும்போது, இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே ஒரு மான்ஸ்டர் அப்பியர் ஆகும், அந்த மான்ஸ்டர் வந்து இந்த ஹீடோலேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கோம், அதனால அது கரெக்டாக இந்த பிரிட்ஜை தாண்டி போகும்போது இங்கே இருக்க எல்லாத்துக்கும் எக்கச்சக்கமான டேமேஜ் கிடைக்கும். அது வர்றதுக்குள்ளே நம்ம இதை வந்து செஞ்சு முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போது அந்த மான்ஸ்டர்னால் இங்கே வரதுக்கும் முடியாது, இந்த இடம் மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிரும், அப்போ நம்ம ஈஸியாக அந்த மான்ஸ்டரையும் டிஃபீட் பண்ணிடலாம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்போ நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறானா. அப்போனா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா இது ஒரே கல்ல 2 மாங்காய் மதி, அதை நம்ம டெரரிஸ்ட் அட்டாக்கும் பண்ணியாச்சு வில்லனையும் பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, ஆனால் உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும்னா அப்படின்னு வந்து சிஎம் சொல்கிறான். எப்போ ஒரு வழியாக என்னன்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது, அதெல்லாம் வந்து சீக்ரெட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறானா அந்த சைடு. ஓ அப்படியா, அப்போனா வந்து நம்ம வந்து வில்லனையும் எலிமினேட் பண்ண போகிறோம், டெரரிஸ்ட் அட்டாக்கையும் பண்ண போகிறோம் அட் அ டைமில். அப்போ இந்த தடவை ஸ்டார் டஸ்ட் வரமாட்டான் அதானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, ஏப்பா நீ அந்த ஸ்டார் டஸ்ட் விஷயத்தை கொஞ்சம் தூக்கி என்கிட்ட வைக்கிறியா, இனி வந்து ஒழுங்காக பிளான் பண்ண விடுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அப்போனா பர்ஃபெக்ட்டு, அப்போ இந்த கான்செப்ட் வந்து டிசைட் பண்ணியாச்சு, எப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சியோ ஆர்வமாக கேட்குறான். அதுக்கு தான் ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது சியோ. என்ன நேரமா இல்லை மணி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ லைவ் போட்டோன்னே மேங்கோ ஸ்டிக் வந்துட்டான். ஆமாம்மா மேங்கோ ஸ்டிக் வந்துட்டான். அப்பா எத்தனை நாள் கழிச்சு வரான். மேங்கோ ஸ்டிக் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இனி மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்பெல்லாம் எக்கச்சக்க வர கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை எதுவும் பார்க்கல, நம்ம ஹீரோ வந்து இந்த பிரிட்ஜுக்கிட்ட வந்துட்டான். ஓகே நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அப்போ நம்ம ஹீரோ லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டு மைக் எடுத்துகிட்டு, கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன், நான் தான் நீங்கள் ஓட்டு போட்ட ஃபஸ்ட்டு மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வில்லன் இந்த கொரிய அசோசியேஷன்ல அப்போ நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். நான் தான் ஈகோயிஸ்ட் திரும்பி வந்துட்டே அப்படின்னு அவன் சொல்லும்போது எல்லோரும் வீடியோவில் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ வந்துட்டான் ஆமாப்பா ஈகோயிஸ்ட் வந்துட்டான் அப்படின்னு வந்து கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் எதுக்காக இங்கே இருக்கேன்னு அப்படின்னு நம்ம ஈகோயிஸ்ட் அங்கேருந்து மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கிறவங்க அது அந்த ட்ரக் இருக்குல்ல, அந்த ட்ரக்குக்குள்ளேயும் ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்னது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கிற சியோல் பிரிட்ஜை நான் வந்து ஒரு பாம்பு வச்சுருக்கேன், அது வெடிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்போ அவங்க பார்த்துட்ருக்காங்க, அந்த அந்த வண்டியில் இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. என்னது டெரரிஸ்ட் அட்டாக்கா, ஐயோ எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிடணுமே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபுல் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நிற்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் இருக்கிற இடத்துல அங்கேயே இருங்க அப்போ நம்ம ஹீரோ சொல்லி கையில் இருக்க பட்டனை, அதாவது அந்த பாம் பட்டனை பசங்களை அமுக்கி விட்டான். அப்போ அவங்க டொப் 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 டொப்னு அப்படியே அந்த பிரிட்ஜில் இருக்க எல்லா பாம்பும் வெடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. ஆமாம் இன்னும் முடியல. பார்த்தா அங்கே சில பேர் வந்து ஒன்றும் ஆகலை, சில பேர் அதாவது அங்கே இந்த கார் இருக்கிற இடத்த தவிர மற்ற எல்லா இடத்தையும் நம்ம ஹீரோ வெடிக்க வச்சுருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த கேமை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கெஸ்ட்டு தேவைப்படுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, இப்போ எதுக்கு நான் கெஸ்ட்டெல்லாம் கேஷ் பண்ணிகிட்டு இருக்கேன், யார் அந்த கெஸ்ட்டு அப்படின்னு கமெண்ட்டில் கேட்கும்போது, அந்த கெஸ்ட்டு அதாவது இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற இந்த கேமில் யார் தெரியுமா, அந்த நபர்
யாருன்னா நீங்கள் தான் குட் சிட்டிசன், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த ப்ராட்காஸ்ட்டில், நீங்கள் தான் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மெத்தட்லாம் சிம்பிள். என்ன தெரியுமா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து, அதாவது 16 டிஜிட் இருக்கும்ல, அந்த நம்பரை அனுப்பிச்சி விடுங்க. இங்கே கீழே வந்து நம்ம லிங்க் ரெஃபர் இருக்கும், அதை நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு 1 lakh வான் வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு 7 மணிக்குள்ளே அந்த டைம், அதுக்குள்ளே உங்களால் எத்தனை பேருக்கு, அதாவது மொத்தம் 5 லட்சம் மக்கள் வந்து இங்கே இருக்கீங்களா, அதுக்கு மேலே இருப்பாங்க. அந்த 5 லட்சம் தான் வந்து லிமிட்டு. அதில் யாரெல்லாம் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கொடுக்குறீங்களோ, அதாவது அந்த நம்ம காசை வந்து அனுப்புவோம்ல, அந்த மாதிரி அனுப்புகிற மாதிரி கேட்டாங்கன்னா 1 லட்சம் வான் வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கும் வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து ஒருவேளை அந்த 5 லட்சமும் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா இந்த பிரிட்ஜை நான் வெடிக்க வச்சிருவேன் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால யாருக்கெல்லாம் வேணுமோ டக்குன்னு ஆரம்பிங்க. உங்களுக்கு 1 lakh மணி ஃப்ரீயாக வேணுமா வேணாமா, இது உங்கள் சாய்ஸு. இல்லைனா இந்த பிரிட்ஜை காப்பாற்றணுமா, ஆல்ரெடி பார்த்தா அந்த பிரிட்ஜு வந்து உடஞ்சி தான் கிடக்குது. ஸோ முடிவு உங்கள் கையில். பீப்புள்ஸ், 1 லட்சம் வானா இல்லை அந்த பிரிட்ஜா, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதோடு இந்த சாப்டர் முடியுது. நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் 1 லட்சம் வானா இல்லை பிரிட்ஜான்னு கேட்டிருப்பான். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, ஓ ஸ்டார்டஸ்ட், நீங்கள் வரதுக்கு தேவையில்லை ஸ்டார்டஸ்ட், ஏன்னா இன்றைக்கி வந்து நானே முடிஞ்சிருச்சு, எனக்கு டைம் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். பார்த்தியா இப்போ கூட அவனோட உமனை காப்பாற்ற பார்க்குறான். மேங்கோஸ்டிக் எவ்வளோ நல்ல வில்லன் பார்த்தியா, அவன் வந்து ஸ்டார்டஸ்ட்டுக்கு பிரேக்கெல்லாம் கொடுக்குறான். ஆமாம், அவன் ஹீரோ தானே, அவன் எதுக்கு இந்த வேலை பார்க்கணுன்னு வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோ, ஓகே அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சிச்சு, அடுத்த வேலையை பார்ப்போம் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அவள் கண்டிப்பாக இதை பார்த்து அவள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ரிலீவாக இருந்திருப்பா. ஏன்னா வந்து எந்த பைத்தியக்கார வில்லனும் அப்பியராக இருக்க மாட்டான். ஏன்னா நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் எலிமினேட்டர் பண்ணிட்டால. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தூரத்தில் யாரோ வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்காங்க. யார் இதுன்னு பார்த்தா அதான் நம்ம ஸ்டார்டஸ்ட். என்ன ஸ்டார்டஸ்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஸ்டார்டஸ்ட் வேகம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இருந்தோடனே நம்ம ஹீரோ வைத்துக்கிட்டு கையில் அந்த டெட்டனைட் சுவிட்ச் இருக்குல்ல, அதை அமுக்கிற வெடிக்கும்ல, அதை வந்து கை தவறி விட்டு ஐயோ விழுவப்போது அப்புறம் கடைசி அதை பிடிச்சிட்டு லாங் டைம் நோ சி ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறானா. அங்கே ஸ்டார்டஸ்ட் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ ரியாக்ஷன் கொடுப்போ எங்கள் சைடு ஸ்டார்டஸ்ட் திரும்பியும் குறுகுறுன்னே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் அமைதி, இப்படிலாம் பார்க்காத, உனக்கு என்ன பிரச்சனை ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கையை வச்சு வரைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஸ்டார்டஸ்ட் இன்னும் வந்து ரொம்ப குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இவன் எதுக்கு இப்படி பார்க்குறா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் இன்னும் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கால. நான் என்ன தப்பு பண்ணியாலேயே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் இன்னொன்று சைடு காமிக்கிறாங்க. மிஸ்டர் கிம், எல்லாரும் கிம்மா இருந்தீங்கன்னா எதுக்குடா வாங்கலை, பேர் வைக்க தெரியாது போல் அவருக்கு. சரி அதெல்லாம் விட்டுறலாம். மிஸ்டர் கிம், என்ன நீங்கள் தனியாக ஸ்மோக்கிங் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு வந்து அந்த மேனேஜர் கேட்கும்போது, சீஃப் இதை பார்த்தீங்களா அப்படின்னு பார்த்தா அந்த நியூஸ் போயிட்டுருக்கு, நம்ம ஹீரோ பண்ணியிருப்பால எல்லாத்துக்கும் 1 lakh வான் கிடைக்கணும்னு. ஆமாம், என் அக்கௌண்ட்டு நான் போட்டேன், எனக்கு 1 lakh வான் கிடச்சிருச்சு அப்படின்னு அந்த எம்ப்ளாயி வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா, 5 லட்சம் பேருக்கும் இந்த மாதிரி கொடுக்குறானா, அப்போ கொடுத்தானா அந்த பிரிட்ஜை டிஸ்ட்ராய் பண்ணிடுவான். ஆமாம், ஈகோ சொன்னது பற்றியா கரெக்டாக இருக்குது. அவன் வந்து எந்த மாதிரி டெரரிஸ்ட் யூஸ் பண்ணுறான்னு தெரில, ஆனால் நல்லா இருக்குது, அந்த பிரிட்ஜு தானே ஃபோனாக போட்டு நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு மேனேஜர் சொல்லி, அந்த எம்ப்ளாயி சொல்லிட்டு இருக்கானா. ஆமாம், என்ன ஒரு சைக்கோ, அவன் என்ன ஜோக் பண்ணிகிட்டு இருக்கானா. சரி யார் அதுக்கு விழுவான்னு சொல்லும்போது, நான் பண்ண பார்த்தீங்களா என்கிட்ட 1 லட்சம் வான் வந்துருச்சு அப்படின்னு நம்ம எம்ப்ளாயி சொல்லும்போது, என்ன உனக்கு வந்துருச்சா, நீ அப்படி பண்ணக்கூடாது, என்ன நீ பண்ணுற, நீ இப்படி பண்ணனா நீ டெரரிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லும்போது, ஐயோ சாரி சீஃப் என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்லும்போது, பார்த்தியா நானும் கிளைம் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த மேனேஜர் காமிக்கிறேன். சீஃப் என்னை ஒரு செகண்டில் பயமுறுத்திட்டீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த கிம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சும்மாவா, 1 லட்சம் வான்னா எப்படி, சரி இதெல்லாம் மறந்துப்போ, இன்றைக்கி வந்து நம்ம கம்பெனியில் பெரிய டின்னர் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியா அப்படின்னு அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு பார்த்தா, சொல்லு மகனே சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குமா. ஆமாம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சி விடுங்க. ஏன் அக்கௌண்ட் நம்பரா, ஆமாம் ஏன்னா வந்து இருக்கிற அதாவது சின்ன பையன்லேருந்து பெரியவங்க எல்லோரும் அந்த 1 லட்சம் வானம் வாங்குறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ அவள் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாள். ஐயோ நான் ரொம்ப டயர்டாகிட்டேன், கொஞ்சமாச்சு நார்மல் ரியாக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கீழே இறங்கி வந்து கொஞ்சம் பவரை வந்து ஜென்ரேட் பண்ணுறக்கா கீழே இறங்கிட்டான். அப்போ அவன் கண்ணாடியை பார்க்குறான். ஓகே நம்ம மேக்கப் நல்லா தானே இருக்குது, எதுக்கு அவன் இப்படி என்னை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான் பண்ணி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தா அங்கேருந்து
அப்படின்னு ஒரு கத்து. ஐயய்ய! காது வலிக்குது. அப்ப நம்ம ஹீரோ வந்து காத பொத்திக்கிறானா, இந்த சைடு பார்த்தா எக்கச்சக்க லேடீஸ் வந்து, அது பாத்தியா மேங்கோ ஸ்டிக். ஆமா, அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் பாத்தியா ரியல் லைஃப்ல. எனக்கு லாட்டரி டிக்கெட்டே விழுந்துருச்சு அவன பார்த்தோனே போ அப்படின்னு. போப்பா உங்கள பார்க்கறதுக்குள்ள இதா இருக்கு, ஜாலியா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்க பிக்கஸ்ட் ஃபேன் அப்படின்னு எல்லாரும் கோரஸா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா, எங்களை கொலை பண்ண போறீங்களா, எங்களை கொலை பண்ணுங்க அப்படின்னு வந்து சந்தோஷமா வந்து செத்து போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு, என்னடா பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஹீரோ ஷாக்கில் இருக்கான். ஆமாம், இவன் தானப்பா அந்த பிளைனில் கிராஷ் பண்ணாங்க. ஆமாம் ஆமாம், என் மண்டியை சுற்றிருச்சு தெரியுமா அதை பார்த்தோன்னே. ஆமாம் லோல் அப்படின்னு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஐயா என்ன பண்ணுறது, சரி நான் இந்த இன்டர்வியூவில் அப்புறம் வைங்க நான் அங்கிட்டு போகிறேன். ஹீரோ சொல்லும் போது நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட சட்டையை பிடிக்கிறாங்க. இப்படி வந்து போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, போகிறதான் போகிறீங்க, போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு போகலை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஆட்டோகிராஃபா, ஆமாம் ஆமாம் சீக்கிரம் போடுங்க. சரி நம்ம ஹீரோ வந்து அன்கான்சியஸாக போட்டுக்கிட்டு இருக்கான். கீழே வந்து கமெண்ட்டில் அவன் உண்மை சைட் போடுறான்டா. ஆமாம் ஆமாம் பார்த்தியா, விக்டம் கூட வந்து அது சொல்ல முடியல, அது விக்டம் தான். நம்ம ஹீரோ வந்து எல்லாத்துக்கும் சைடாக போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா அது மட்டும் இல்லை, ரொம்ப நன்றி, எங்கள் எல்லாத்துக்கும் 1,00,000 வான் வந்துருச்சு, தேங்க்யூ. மொத்தமாக வந்து 4,00,000 வான் வந்திருக்கு, நாங்கள் ஃபுல்லாக ஷாப்பிங் போக போகிறோமே, பாய் யூ கைஸ், ஐ மீன் மேகஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. என்னடா நடக்குதுக்கு, சரி பாய் அப்போ நம்ம ஹீரோ வந்து வழி விட்டு வந்துட்டு இருக்கான். நான் இந்த மாதிரிலாம் சிட்டிசன் இன்டர்வியூ எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டல, இனிமேல் இந்த மாதிரி போகவும் கூடாது, எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடணும். அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். அப்புறம் இந்த டெரரிஸ்ட் ஸ்டண்ட்டெல்லாம் ஃப்ளாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா சியோ அந்த ஸ்க்ரீனை புல் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு வந்து அவள் ஏதோ புல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா நடுவில் அந்த பிரிட்ஜு வந்து உடஞ்சி கிடக்குது, கொஞ்சம் டேமேஜில் இருக்குது. அப்போது அந்த கேமரா ஃபுல்லாக ஃபோக்கஸில் வச்சுருக்கு. ஹேஸ் எவ்ரி ஒன், நான் ப்ராமிஸ் டைமுக்கு வந்துட்டேன், 7 மணி ஆயிடுச்சு, அதனால் அந்த ரிசல்ட்டை நான் சொல்ல போகிறேன். இந்த நேஷ்னல் வைடு ஈவெண்ட் முடிய போகுது, 1,00,000 வானா இல்லை இந்த பிரிட்ஜா, அந்த ரிசல்ட்டை நான் சொல்ல போகிறேன். அதோடு இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் இன்ஜின் கிரியேட்டு போங்க. உங்களுக்காக தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு 5-10 லைக் போட்டால் கூட எனக்கு போதும், நான் சந்தோஷமாக இருப்பேன். இன்னொரு விஷயம், என்னோடய வாய்ஸ் பிடிச்சிருக்கா மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். சில பேர் சொல்லும்போது எனக்கு அப்படியே நல்லா சந்தோஷமாக இருக்குது. நானும் இதுக்கடுத்த சாப்டர் வந்து ஒரு சாப்டர் தான் என்னால் போட முடியும், அது முக்கியமாக சொல்லிடுறேன். ஏன்னா வந்து ட்ரான்ஸ்லேஷன் எல்லாம் வந்து கொச்சன்னு வச்சுட்டாங்க. ஒன்றுமே வந்து கரெக்டான ட்ரான்ஸ்லேஷன் இல்லை, எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுமே இல்லை. நான் வந்து ஓன் ட்ரான்ஸ்லேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சளவு நான் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் பற்ற மாட்டுது ஒரு சாப்டருக்கு. அதனால் 10 நிமிஷம் தான் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கோச்சிக்காதீங்க. ஆனால் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ பை கைஸ், நான் தான் உங்கள் கோடன். மறக்காமல் வந்து ஒரு லைக் போட்டு போயிருங்க, ஃப்ரீ தான், போட்டுருங்க.